Hi friends, இன்னைக்கு panandpots சேனல்ல நம்ம வந்து ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லான மஷ்ரூம் பிரியாணி ரெசிபி பார்க்க போறோம். ரொம்ப சிம்பிளா பண்ணிடலாம். எப்பவுமே பிரியாணி ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம பாஸ்மதி அரிசி ஊற வைக்கணும். சோ நான் ஒரு 2 கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்துக்கிறேன். இத நல்லா அலசிட்டு ஒரு 1/2 மணி நேரம் பக்கம் ஊற வச்சுக்கலாம். பிரியாணிக்கு தேவையான புதினா வந்து என்னோட கார்டன்ல இருந்து பறிச்சிட்டு வந்துடலாம். அதை நல்லா அலசிட்டு அதுக்கப்புறமா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்க போறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மசாலா அரைக்கிறதுக்கு வெள்ளைப்பூடு, வெங்காயம், அதுக்கப்புறமா இஞ்சி இதெல்லாம் நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பிரியாணிக்கு ஃப்ரெஷ்ஷாக நான் மசாலா அரைக்க போகிறேன். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ மசாலா அரைக்கிறதுக்கு இங்கே ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். அதில் ஒரு 5 பீஸ் அளவுக்கு ஏலக்காய் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு 7லேருந்து 8 பீஸ் கிராம்பு சேர்த்துக்கிறேன். அப்புறமா 1 இன்ச் அளவுக்கு பட்டை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன். அடுத்ததாக நம்ம நறுக்கி எடுத்து வச்சுருக்க பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகா அதெல்லாம் சேர்த்துக்கலாம். இதை ஃபஸ்ட்டு நம்ம கோர்ஸாக அரைச்சிட்டு அதுக்கப்புறமா மிச்ச பொருள்லாம் சேர்த்துக்க போகிறோம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கோர்ஸாக அரைச்சதுக்கப்புறமா நம்ம சுத்தப்படுத்தி வச்சுருக்க புதினா, கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக வந்து வெங்காயத்தையும் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை வந்து தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நல்லா இந்த மாதிரி பேஸ்ட்டு மாதிரி அரைச்சாச்சு. இப்போ பிரியாணிக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறமா மஷ்ரூம் இது எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். மஷ்ரூம் பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 1/2 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு பச்சை மிளகாவை இந்த மாதிரி உடச்சி வச்சுக்கலாம். அப்புறமா வெங்காயம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பொடியாக நீல வாக்கில் அரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் நான் எடுத்திருக்கேன். அடுத்ததாக ஒரு மீடியம் சைஸ் தக்காளியும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மஷ்ரூமை வந்து நல்லா அரிசி மாவு யூஸ் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் அதில் இருக்க அழுக்கெல்லாம் உங்களுக்கு க்ளீனாக போகும். ஸோ இப்போ க்ளீன் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பிரியாணிக்கு எல்லாமே ரெடியாக இருக்குது. இங்கே ஒரு பெரிய பாத்திரம் நான் சூடு பண்ணிக்கிறேன். அதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா தாளிக்கிறதுக்கு ஒரு பிரியாணி இலை, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன். அடுத்ததாக நம்ம வச்சுருக்க பச்சை மிளகா, வெங்காயம் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு 1 நிமிஷம் வரைக்கும் அதை வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பேஸ்ட்டு, அதை வந்து இதில் சேர்த்துக்கோங்க. இது சேர்த்ததுக்கப்புறமா இதோட பச்சை வாசம்லாம் போய் எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் அதை வதக்க போகிறோம். ஒரு 2 நிமிஷம் பக்கம் ஆகும். நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதக்கியாச்சு. நம்ம கட் பண்ணி சுத்தப்படுத்தி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மஷ்ரூம் எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா அதை வந்து வதக்கிக்க போகிறோம். ஒரு 1 நிமிஷம் வதக்கிடலாம். இப்போ மஷ்ரூம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ இதெல்லாத்தையும் நல்லா கிளறிட்டு நம்ம நறுக்கி எடுத்து வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா அதை வந்து வதக்க போகிறோம். இப்போ தக்காளியும் நல்லா உங்களுக்கு மசிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்துட்டு நல்லா அதை வந்து கிளறிட்டு இந்த பிரியாணிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்க போகிறோம். இப்போ அடுத்ததாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்குறேன். இப்போ இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்துடலாம். நான் வந்து 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்க போகிறேன். 1 கப்புக்கு 1.5 கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்க்கணும். இப்போ தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா தண்ணி நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா பாஸ்மதி அரிசி, அது எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ அரிசி சேர்த்ததுக்கப்புறமா அதை மெதுவாக நம்ம கிளறி விட்டுடலாம். கிளறி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போடாமல் அப்படியே நம்ம வேக வைக்க போகிறோம். தண்ணிலாம் ஓரளவுக்கு வற்றி வந்ததுக்கப்புறமா நம்ம தம்மில் வைக்க போகிறோம்.
இப்போ பாருங்கள் தண்ணி வந்து ஆல்மோஸ்ட் நல்லா வற்றி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் மூடி போட்டுட்டு ஒரு 20 நிமிஷம் பக்கம் மிதமான தீயில வச்சு நம்ம வேக வைக்க போகிறோம். அடி பிடிக்கும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா கீழே ஒரு தோசை தவா வச்சு கூட நீங்கள் தம்மில் வைக்கலாம். இப்போ பாருங்கள் 20 நிமிஷம் ஆச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் பிரியாணி சூப்பராக நம்மளுக்கு தயாராகிருச்சு. இது மெதுவாக ஒரு ஷார்ப்பான கரண்டி எடுத்து கிளறி விட்டுக்கோங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்தது அப்படின்ற ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸை என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தது அப்படின்னா panandpots சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. panandpots, fuel for life.